2025 ஆண்டுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களும் ஆசீர்வாதங்களும். தொடர்ந்து இந்த புதிய ஆண்டிலே தேவன் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் வர்த்திக்க பண்ணுவாராக. இருந்தவர், இருக்கிறவர், வரப்போகிறவர். அவர் இருந்தார், இருக்கிறார், நம்மோடு இருப்பார். எனவே வேதம் சொல்வது போல 1 நாளாக 29:20 அவர் உங்களோடு கூட இருப்பார், உங்களை விட்டு விலக மாட்டார் என்ற வார்த்தையின்படி இந்த ஆண்டு முழுவதும் தேவன் உங்களோடு இருப்பாராக. இந்த ஆண்டினுடைய வாக்குத்தத்தம் யோவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 25 யோவேல் 2:25 நான் வாசிக்கிறேன். என்னோடு சேர்ந்து நீங்களும் வாசிக்கும்படி உங்கள் அன்பாய் கேட்கிறேன். என்னோடு சேர்ந்து எல்லாரும் தமிழன் என்னோடு சேர்ந்து எல்லாரும் யோவேல் 2ஆம் அதிகாரம் 25 எல்லாரும் என்னோடு சேர்ந்து படியுங்கள். பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். இந்த வார்த்தை எப்படி சொல்ல விரும்புகிறேன்? பட்சித்த வருஷங்கள். 2024 உங்களுடைய வாழ்க்கையில் ஏராளமான காரியங்கள் எழுந்திருக்கலாம். இந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது ஆங்கிலத்தில், ஐ வில் ரீபே எவ்ரிதிங். நீங்கள் இதையெல்லாம் 2024 இழந்தீர்களோ அந்த திரும்ப தருவார் என்ற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் ஐ வில் ரீபே. அடுத்து இன்னொரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, அதாவது ஐ வில் ரெஸ்டோர் எவ்ரிதிங். ஐ வில் ரெஸ்டோர் எவ்ரிதிங். அடுத்து இன்னொரு வார்த்தை ஐ வில் காம்பன்சேட் எவ்ரிதிங். தமிழில் சொல்லுகிறேன், ஐ ரீபே. நீ எதையெல்லாம் இப்போ சாட்சி கேட்டோமே, 4 லட்சம் ரூபாய் கடன். தேவன் சொல்லுகிறார், எதையெல்லாம் நீ இழந்தாயோ, எதெல்லாம் 2024 உன்னுடைய வாழ்க்கை பட்சித்ததோ அத்தனையும் நான் திரும்ப தருவேன். கரங்களை தட்டி ஆமீன் சொல்லுங்க, ஆமீன் சொல்லுங்க. கவனிங்கள், அதாவது இது இந்த அதிகாரம் ஆரம்பிக்கும்போது இப்படி ஆரம்பிக்குது. இந்த அதிகாரம் ஆரம்பிக்கும் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், இருள், அந்தகாரம், மப்பு, மந்தாரம். அடுத்து 5ஆம் வசனத்தில் 3ஆம் வசனம் அக்கினி, அக்கினி. இதெல்லாம் இந்த 2024 ஆண்டில் இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தது. நான் சொல்ல வேகமாக சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்தித்த அநேக காரியங்கள். இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும். கவனிங்கள், இது யோசிக்க முடியாத ஒன்று, ஆனால் அற்புதமான ஒன்று. கொஞ்சம் கவனிங்க நல்லதும். அதாவது லாஸ்ட் திங் யூ கேன் நெவர் கெட் இட் பேக். அதாவது கடந்து போன காலங்களை திரும்ப பெற முடியாது, கடந்து போன வயது திரும்ப பெற முடியாது, இழந்து போன அதாவது நம்முடைய காலங்களும் நம்முடைய வாழ்க்கையும் திரும்ப பெற முடியாது. இதுதான் உலகத்தினுடைய நீதி. ஆனால் தேவன் சொல்லுகிறார், எதையெல்லாம் இழந்து போனாயோ அத்தனை உனக்கு திரும்ப தரப்போகிறேன். கரங்களை தட்டி ஆமீன் சொல்லுங்க. ஒரு வார்த்தை இப்படி சொல்லுகிறது, லாஸ்ட் நெவர் ரெஸ்டோ. அது ஒரு ஆங்கில பழமொழி, LOST, லாஸ்ட் நெவர் ரெஸ்டோர். அதாவது இழந்து போன ஒன்றை ஈடுகட்டுவது கடினம். அது எதுவானாலும், ஒரு பொருள் இழந்து போயிடுச்சு, ஒரு காலம் கடந்து போயிடுச்சு, அது திரும்ப ஈடுகட்டுவது என்பது கடினம். ஆனால் தேவன் சொல்கிறார், எதையெல்லாம் இழந்து போனாயோ அதையும் தருவேன், அதற்கு மேலாகவும் தருவேன். இந்த புதிய ஆண்டு தேவன் சொல்கிறார், உன் வாழ்க்கையிலே பட்சித்தது. அந்த வசனத்தை திரையிலே போடுவார்கள், பட்சித்தது. அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். அதுக்கு நான் காரணமாக இருக்கலாம், என்னோட அறியாமை காரணமாக இருக்கலாம், என்னோட அவசரம் காரணமாக இருக்கலாம், என் ஆசை காரணமாக இருக்கலாம். கவனியுங்கள் தமிழை, என்னுடைய ஆசை காரணமாக இருக்கலாம். அளவுக்கு மிஞ்சி கடன். சொன்ன பார்த்தீங்களா, 5000 ரூபா கூட ஒரு ஆப் இருக்குது இப்போ கடன் வாங்குறதுக்கு. நாளைக்கு நம்ம போட்டு பேப்பரில் வரும். அதாவது அறியாமையினாலே நம்முடைய வாழ்க்கை பட்சிக்கப்பட்டிருக்கலாம். ஆசைகளால், அவசரங்களால், மனிதர்களால், ஏதோ ஒன்றால் பட்சிக்கப்பட்டிருக்கலாம். தேவன் சொல்லுகிறார், நீ அறிந்து செய்தாலும் அறியாமல் செய்தாலும் மனிதர்களால் அது வந்தாலும் அத்தனையும் நான் 2025 ஐ வில் ரீபே, நான் திருப்பி தருவேன். ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? சரி, நம்மை பட்சித்த சில காரியங்களை திரையிலே போடுவார்கள். கவனிங்கள். நம்பர் 1, இந்த 2024 வியாதி நம்மை பட்சித்தது. வியாதி நம்மை பட்சித்தது. மரணம் நம்மை பட்சித்தது. 3வது, ஏமாற்றங்கள் நம்மை பட்சித்தது.
இரண்டாவதாக ஜனங்கள், அதாவது இப்படி சொல்ல, நம்முடைய மனித உறவுகள் நம்மை பட்சித்தது. புரிய நினைக்கிறேன். மனித உறவுகள், அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, அது பட்சித்ததுன்னு சொல்வதை விட அந்த உறவுகளின் பிரிவு நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப பெரிய வேதனை தந்தது. ஒருவேளை தகப்பனாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், பிள்ளையாக இருக்கலாம், ஏதோ ஒரு நெருக்கமான உறவாக இருக்கலாம். அந்த உறவு பிரியும் போது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வேதனை. தேவன் சொல்கிறார், அந்த உறவை கூட 2025 ஐ வில் ரெஸ்டோர், திருப்பி தருவேன். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, திரும்ப தருவார். பிரிந்து போன உறவுகள், ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறேன், அதை ஃபால் அபார்ட். ஏதோ ஒரு காரணங்கள், நான் சரியில்லை, அவங்க சரியில்லை, யாரோ ஒருவர், அதை விட்டு மற்றவங்க சொல்லி அவங்க பிரிஞ்சு போயிருக்கலாம் உறவுகளில். நான் சொல்லுகிற வார்த்தை, உங்கள் சொந்த குடும்பத்தில் உங்களை விட்டு பிரிந்து போனவர்கள் 2025 தேவன் சொல்கிறார், நான் அவர்களை திரும்ப கொண்டு வருவேன். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நம்மை பட்சித்த பல காரியம். நம்பர் 1 நம்முடைய வியாதி. இரண்டாவது இழப்புகள், நம்முடைய திருச்சபையில் நடந்தது, கிரகிக்க முடியாத சில மரணங்கள். மூன்றாவதாக மனித உறவுகள். நான்காவது நம்முடைய ஊழியங்கள், சபை. கொஞ்சம் கஷ்டம் இது. அதாவது சிதைந்து போன ஊழியம், இழந்து போன ஊழியம், பிரிந்து போன ஊழியம். புரிய நினைக்கிறேன். சிதைந்து போன பல நேரங்களில் ரொம்ப பயனுள்ளதாக இருந்தாங்க, ஊழியத்தில் பிரயோஜனமாக, ஊழியத்துக்கு ஆண்டவருக்கு பிரயோஜனமான சில மக்கள் என்னானார்கள்? சிதைந்து போனார்கள். இரண்டாவது நாம் இழந்து போனார்கள். மூன்றாவது பிரிந்து போனார்கள். இதெல்லாம் நான் பட்சிக்கிற என்ற வார்த்தை நம்முடைய ஊழியத்தை பட்சித்தது. உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். ஜெபிக்கிறவர்கள், ஊழியம் செய்கிறவர்கள், ஆறு நடத்துகிறவங்க, நல்ல ஆண்டவருக்கு பயன்பட்ட சில பாத்திரங்கள், அது இப்படி போட்டிருக்குது, டிஸ்இன்டகிரேட் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? சிதைந்து போனது, பிரிந்து போனது. தேவன் சொல்லுகிறார், அந்த அப்படி நம்புங்க, அவர்களையும் திருப்பி கொண்டு வருவேன். விசுவாசிகள் கரங்களை தட்டணும், அப்போதான் தூக்கம் போகும். அவர்களையும் இழந்து போனவர்கள், பிரிந்து போனவர்கள், அந்த வார்த்தை திரும்ப அளிப்பேன். ஏன்னா எதை அளிப்பேன்? நம்ம எதெல்லாம் பட்சித்ததோ, வாழ்க்கையை, உறவுகளை, ஊழியத்தை, நம்முடைய பொருளாதாரத்தை. சில வியாபாரங்கள் ரொம்ப, இன்னைக்கு கூட ஒரு நபரை சந்தித்தேன், எனக்கு ரொம்ப ரொம்ப நல்ல நீதிமான். அவர் இந்து மனிதர், ஆனால் 24 மணி நேரமும் அவர் பூஜை பண்ணினே இருப்பார். அவரை பார்க்கும்போதெல்லாம் அந்த திருவாசகம், அந்த புராணங்களை படிப்பார். ரொம்ப மதிப்புள்ளவர். அதாவது அவர் வேற்று மதத்தவராக இருந்தாலும் ரொம்ப கனம் பண்ணுவார். இன்னைக்கு சாயங்காலம் கேட்டேன் ஒரு விஷயம், வியாபாரத்தில் அவருக்கு ஒரு நஷ்டம், தற்கொலை செய்து கொண்டார். ரொம்ப 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 சாஃப்ட் மேன். ரொம்ப அவர் பேசும்போதே இனிமையாக பேசுவார். யோசிச்சு பாருங்க, வியாபாரத்தில் ஏதோ ஒரு நஷ்டம் அவருக்கு, அதனால் தற்கொலை பண்ணி கொண்டார். இஸ் அ பிஸ்னஸ் மேன். யோசித்து பாருங்கள், ஏதோ ஒரு வீழ்ச்சி வரும்போது தேவன் சொல்கிறார், நீ எதில் வீழ்ச்சி அடைந்தையோ அதையே நான் திருப்பி தருவேன். இழந்து போன பணத்தை திருப்பி தருவேன், இழந்து போன உறவுகளை திருப்பி தருவேன், இழந்து போன வாழ்க்கை திருப்பி தருவேன். அடுத்து மன உளைச்சல் எல்லாருக்கும் இருக்குது. நம்மை பட்சித்தது தெரியுமா? டாக்டர் சொல்கிறாரு, எல்லாம் நல்லா இருக்குது, மெடிக்கல் ரிப்போர்ட் ஓகே, நோ பிபி, நோ சுகர், நோ கொலஸ்ட்ரால், ஆனால் வியாதி போல. காரணம் என்னவென்றால், எல்லாரும் சொல்கிற வார்த்தை எனக்கு டிப்ரெஷன். யாரை கேட்டாலும் டிப்ரெஷன். சின்ன குழந்தைக்கும் டிப்ரெஷனா, வயசான தாத்தாவுக்கும் டிப்ரெஷன், குடும்ப பெண்களுக்கும் டிப்ரெஷன். இங்கே பார்த்தாலும் இதான் இன்னைக்கு. ஏன் தம்பி சொல்லுங்கள், மன உளைச்சல் எல்லாருக்குமே. படித்தவனுக்கு இருக்குது, படிக்காதவனுக்கு இருக்குது. நீங்கள் சொன்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னால், இஸ் அ குட் பிஸ்னஸ். ரொம்ப பக்தி உள்ளவர், ரொம்ப 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 நல்ல மனிதர் அவர். சில பேர் பார்க்குறேன், அவங்க வாழ்க்கையில் நல்ல பண்புகளே இல்லை. இன்னைக்கு கூட ஒருத்தரை பார்த்தேன், ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவரை. அவர் பேசுகிற பேச்சை நான் கேட்டேன். இதுக்கு அந்த விலை சொன்னார், இது இவ்வளோ ஆகும்னு சொன்னார். நான் கேட்டேன், எப்படிங்க இவ்வளோ ஆகுன்னு? அது அப்படித்தான் அப்படின்னார். ஒரு புஸ்தகம், ஒரு புக்கு, அது இது அடிப்பதற்கு நான் சொன்னேன், பேப்பர் எவ்வளவு, அந்த காஸ்ட் எவ்வளவு, பிரிண்டிங் எவ்வளவு, அதெல்லாம் கிடையாது, அது அப்படி தான் அப்படின்னாரு. இவரும் ஒரு மனிதர் தான். யோசித்து பாருங்க, இப்படிப்பட்ட உலகத்தில் கர்த்தர் நம்மை அந்த மன உளைச்சலுக்கு மத்தியில் கர்த்தர் வைத்திருக்கிறார். மன உளைச்சல் இல்லாத யாருமே இல்லை. மனைவி கேட்டால் சொல்லுவாங்க, எனக்கு ரொம்ப மன உளைச்சல். புருஷன் கேட்டால் சொல்லுவார், எனக்கு ரொம்ப மன உளைச்சல். பல காரணங்கள் இருக்கலாம்.
வியாபாரிக்கு மன உளைச்சல். ஆனால் தேவன் சொல்லுகிறார், ஐ வில் ரெஸ்டோர். எதெல்லாம் உன்னை பட்சித்ததோ அந்த பட்சித்த அதனுடைய காரியங்களை திரும்பி தருவேன். திரும்ப சொல்லுகிறேன், இழந்து போன ஒன்றை திருப்பி பெறுவது ரொம்ப கடினம். இழந்து போன காலம், இழந்து போன அந்த எதுவுமே ஒன்று இழப்பு என்று சொன்னால் அது திரும்பி பெற முடியாது. நம்முடைய குடும்பத்தில் ஒருத்தர் மரித்து விட்டார், திரும்ப பெற முடியாது. வேலை போச்சு, திரும்ப பெறுவது ரொம்ப கடினம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், எதையெல்லாம் இழந்து போனாயோ அது நான் செய்வேன். காரணம் என்றால் நான் என்னுடைய காரியங்கள் எல்லாமே அற்புதமானது, ஆச்சரியமானது, அறிவு கேட்டாதது. அவன் சொல்ல மாட்டீங்களா? தேவனுடைய காரியங்கள் அற்புதமானது, ஆச்சரியமானது, அறிவு கேட்டாது. திரும்பி சொல்லுகிறேன், ஐ வாண்ட் டு சே தட் வேர்ட், லாஸ்ட் இயர்ஸ் cannot be restored. இழந்து போன காலங்களையும் நேரங்களையும் திரும்ப பெற முடியாது. உலகமே சொல்றாங்க, காலம் கண் போன்றது, கடமை பொன் போன்றது. அந்த கால திரும்ப பெற முடியாது. ஆனால் தேவன் சொல்லுகிறார், இழந்து போனோட இளமையை கூட நான் திருப்பி தருவேன். ஆமீன் சொன்ன பரவாயில்லையே. அதாவது எதெல்லாம் உன்னை பட்சித்ததோ, அது வெளிப்புறமா தெரியும். அந்த சில பிரச்சனைகள் மனதிலே இருக்கும், நம்மை பட்சித்திருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே அரிச்சு வெளியே சொல்ல முடியாது. இன்னைக்கு இந்த உலகத்தில் 199 பேர் முகமுடி அணிந்து வாழ்கிறோம். முகமுடி அதாவது நடிப்பு தான். நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? நல்லா இருக்கிறேன்னு சொல்கிறோம், நல்லா இருக்கிறான்னு தெரியல. எல்லார் வாழ்க்கையிலையுமே திரும்ப சொல்கிறேன், the last cannot be restored. அதான் உலகத்தினுடைய நியதி. இழந்து போன ஒன்றை திரும்ப பெற முடியாது. ஆனால் தேவன் சொல்கிறார், இழந்து போன ஒன்றை நான் தருவேன். வேதமே சொல்கிறது, இழந்து போனதை தேடவுமே மனுஷகுமாரன் உலகத்தில் வந்தார். the last, இழந்து போன அந்த நாணயம், இழந்து போன மகன், இழந்து போன ஆடு, அத்தனையும் தேவன் தருவார். ஆனால் இழந்து போன வாழ்க்கையும் தேவன் தருவார். இழந்து போன அபிஷேகத்தை தேவன் தருவார். இழந்து போன ஊழியத்தை தேவன் தருவார். இழந்து போன உறவுகளை தேவன் தருவார். இழந்து போன உங்கள் பணத்தையும் தேவன் திரும்ப தருவார். நம்மை பட்சித்தது பல காரியங்கள். அடுத்து சொல்லுவேன், நம்ம வாழ்க்கையில் வந்த கடினமான நேரங்கள், அது எல்லாருக்கும் தெரியும். டஃப் டைம், ரொம்ப டஃப் டைம். அந்த கடினமான நேரங்கள் வரும்போது நம்முடைய ஜெபத்தை பட்சிக்கிறது, நம்முடைய வேத வாசிப்பை பட்சிக்கிறது, நம்முடைய ஊழியத்தை பட்சிக்கிறது, நம்முடைய அர்ப்பணத்தை பட்சிக்கிறது. எல்லாவற்றையுமே அதாவது இப்படி சொன்ன புரியும், அது நம்மை விழுங்கி விடுகிறது. அந்த கடினமான நேரங்கள், தேவன் சொல்லுகிறார், அந்த கடினமான நேரத்தையே நான் மேற்கொள்ளுவேன். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? நான் செய்திக்கு பின்னால் வரும் புரியும். அடுத்து ட்ரபிள் டைம், அதாவது கடினங்கள் வேற, பிரச்சனைகள் வேற. இந்த பிரச்சனைகள் வரும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த எது உன்னை பாதிக்கிறதோ, ஒன்று நான் சொல்ல போகிறேன், சொல்லுங்க. பிரச்சனைகளும் போராட்டங்களும் மன உளைச்சலும் பொருளாதாரமும் மனித உறவுகளும் ஊழியத்தின் அழுத்தங்களும், அது மட்டுமல்ல மரணத்தின் பிரிவுகளும் வியாதிகளும் உன்னை ஒருவேளை பட்சித்திருக்கலாம். பவுலுடையான் சொல்லுகிறார், நன்றாய் ஓடினீர்களே. நல்லா ஜெபிக்கிறோம். இது எல்லா ஊழியருக்கும் இருக்கிற ஒரு மனப்போராட்டம். எத்தனை ஊழியரோடு கூட 54 ஆண்டுகளாக ஊழியரோடு பழகிறேன். எவரி பாஸ்டர் ஆஸ் அ டிப்ரெஷன். ஆத்துமாக்கள் இல்லை, ஜனங்க என்ன புரிஞ்சிக்கல, நன்மை செஞ்சேன் எனக்கு எதிராக ஊழியம் பண்ணுறான், நன்மை செஞ்சேன் என்னை பற்றி தீமையாக பேசுகிறான். எவரி பாஸ்டர் ஆஸ் அ டிப்ரெஷன். தேவன் சொல்லுகிறார், இதெல்லாம் உன்னை பட்சித்ததோ 2024 அவையெல்லாம் உனக்கு திருப்பி தருவேன். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அந்த வார்த்தையை திரும்ப சொல்லுகிறேன். இருள், 2ஆம் வசனம், வெளிச்சமாக்குவேன். இருள் வெளிச்சமாக்குவேன், மந்தாரத்தை மழையாக்குவேன். கரங்களை உயர்த்தி, மந்தாரம் தான், பட் ஐ வில் கிவ் த ரெயின். நான் பின்னால் சொல்ல விரும்புகிறேன். கவனிங்க. இப்போ நான் சொன்ன அத்தனையுமே எல்லாருடைய வாழ்க்கையில் நடந்திருக்கும், ஏதோ நடந்திருக்கும். மொத்தமாக போடுவீங்களா? மொத்தமாக வியாதி, மரணங்கள், மனித உறவில் வருகிற விரிசல்கள், அடுத்து ஊழியத்தின் பாடுகள், அடுத்து பொருளாதாரம், மன உளைச்சல், கடினங்கள், வாழ்க்கையின் பாடுகள், இதெல்லாம் வரும்போதே வேதம் வாசிக்க முடியாது, ஜெபிக்க முடியாது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த முதல் நாள் வந்திருக்கிறீங்க, ஏதோ பண்டிகையாக இருக்கலாம். ஒருவேளை இந்த முதல் வருஷம் போனால் இந்த வருஷம் ஃபுல்லாக நல்லா இருக்குன்னு நினச்சி வந்திருக்கலாம். உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், இதுதான் உங்கள் வாழ்க்கை. இது நடக்காது என்று அர்த்தம் அல்ல. நடந்தது நடக்கலாம். ஆனால் நடந்தாலும் நடந்து கொண்டிருந்தாலும் நான் அதை மாற்றி தருவேன்.
அவர் சொல்கிறார், அந்த வசனம் திரும்ப படிக்க கேளுங்க. அதாவது அதில் ஒரு வார்த்தை போட்டிருக்குது 28 முதல் வார்த்தை, 26 முதல் வார்த்தை சம்பூரணமாய். என்ன சொல்லுங்க? இது எப்படிங்க இத்தனை இருக்கும்போது எப்படி சம்பூர்ணமாக இருக்க முடியும்? How can I am a man of fullness? திரும்பி சொல்ல பாருங்க. வியாதி, மரணங்கள், மனித உறவிலே பிரிவினைகள், அடுத்து ஊழியத்திலே தோல்விகள், பொருளாதார சீரழிவு, மன உளைச்சல், பாடு, கஷ்டம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த வசனத்தை படித்து பார்த்தீங்களா? நீங்கள் எல்லாம் சத்தமாக சொல். நீங்கள், திரும்ப சொல்லுகிறேன், ஸ்ட்ரேஞ்ச். இது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது, நம்ப முடியாது. ஆனால் நம்பக்கூடியவர் சொல்லுகிறார், நம்புவோம். நான் சொன்ன அத்தனையும் என்ன தம்பி, அத்தனையும் அந்த வார்த்தை பார்த்தீங்களா? இந்த வசனத்தில் படித்து பார்த்தீங்களா? இருள் இருக்குதா? இருள் இருக்குதா? இருள் இருக்குது. அப்புறம் அந்தகாரம், தத்தளிப்பு. 1ஆம் வசனத்தினுடைய 4வது வரி எல்லாம். என்னங்க? எல்லாம் 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 எல்லாம். வாழ்க்கை பிரச்சனை, குடும்பம் பிரச்சனை, வேலை பிரச்சனை, ஊழியம் பிரச்சனை, கணவன் பிரச்சனை, மனைவி பிரச்சனை, எல்லாமே பிரச்சனை. திரையில் பார்க்குறீங்களா? வியாதி, மரணம், உறவுகளின் பிரிவு, சேர்ந்து போன ஊழியம், வாழ்க்கை, பொருளாதாரத்தில் வீழ்ச்சி, மன உளைச்சல். தேவன் சொல்கிறாரு, இது ஏற்றுக்கொள்ள முடியுதா? என்னங்க நீங்கள் எப்படி இருப்பீங்க? எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. 26 சொல்லுங்க. நான் சம்பூர்ணமாய். திரும்ப சொல்லுகிறேன், நான் சொல்லுகிற வார்த்தை நீங்களாம் கவனிக்க வேணும். ஸ்ட்ரேஞ்ச் திங் பட் எ ஒண்டர்ஃபுல் திங். இது யோசிக்க முடியாது, கிரகிக்க முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. திரும்ப சொல்லுகிறேன், இதை தேவன் மட்டுமே செய்ய முடியும். தேவன் தான் செய்ய முடியும். நம்புறீங்களா? தேவன் மட்டும்தான் செய்ய முடியும். 2020 தேவன் சொல்றாரு, இதெல்லாம் மாத்துறேன். நான் என்னெல்லாம் மாற்றம் என்று பின்னால் சொல்லுகிறேன். நம்பர் 1, நீ எப்படி இருப்பீங்க தெரியுமா? சம்பூரணமாய். 2வது திருப்தியாய். ஹலோ, இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே சம்பூர்ணமாய் வாழ்வதும் கடினம், திருப்தியாய் இருப்பதும் கடினம். ஆனால் அவர் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே உன்னை சம்பூர்ணமாக்குவேன், உன்னை திருப்தியாக்குவேன், உன்னை நடத்துவேன். அதில் போட்டது நடத்தி இல்லைங்க, உன்னை நடத்தி. அது மட்டுமல்ல, என்னை துதிக்க வைக்கிறாராம். கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை, how can I praise the Lord? How can I sing? How can I shout? I can pray? தேவன் சொல்றாரு, துதிப்பாய். ஆமென். அது சொல்லப்படுது, நீங்கள் இப்ப சொல்லுங்க, வியாதியில் துதிக்க வைப்பேன், மரணத்தில் துதிக்க வைப்பேன், பிரிந்து போன உறவுகளில் துதிக்க வைப்பேன், சேர்ந்து போன ஊழியத்தில் உங்களை துதிக்க வைப்பேன், பொருளாதார வீழ்ச்சியில் உங்களை துதிக்க வைப்பேன், உங்கள் மன உளைச்சலை துதிக்க வைப்பேன். எல்லாரும் கரங்களை உயர்த்தி, தேவனே இதன் வாழ்க்கையில் நடந்தா இதுவே எனக்கு பெரிய ஆசீர்வாதம். ஆனால் இயல்பாய் இது முடியாது. ஆரம்பத்தில் சொன்னேன், இட் இஸ் அப்சல்யூட்லி இட் இஸ் இம்பாசிபிள். உலக பிரகாரமாக ஒரு மனோதத்துவ நிபுணரோ ஒரு மருத்துவர் போனீங்கன்னா நிறைய சொல்லுவார். இது ஒன்றுக்கே 10 விளக்கம் சொல்லுவார் அவர். இந்த ஒன்றுக்கே, எது ஒன்றுக்கு? இந்த வியாதிக்கு ஒன்று வேணாம், தலைவலி தான். புரியல? அந்த ஸ்கேன், இந்த ஸ்கேன், இந்த ஸ்கேன், எல்லா ஸ்கேன், ஊரில் இருக்கிற எல்லா ஸ்கேனும் எடுத்துடுறாங்க. அதுவே பாதி மன உளைச்சல் ஆகிடுது. புரியவே மாட்டேங்குதுல்ல. இதில் நம்ம சொல்கிறோம், அங்கே போங்க, இங்கே போங்க, இங்கே போங்கன்னு. அவர் சொல்கிறாரு, ஐ வில் ரீபே எவ்ரிதிங் வாட் யூ லாஸ்ட். நான் சொல்ல வந்த இன்னொரு கூட, அதில் ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருக்குது, பேங்க்ரப்ட்னு ஒரு வார்த்தை இருக்குது. இங்கே தமிழ் பைபிளில் இல்லை அது, ஆனால் அதுக்கு ஏற்ற ஒரு வார்த்தை இருக்குது, பேங்க்ரப்ட். எங்கே திரும்ப இருக்குது? எங்கே இருக்குது? அதாவது அதில் பேங்க்ரப்ட் ஒரு வார்த்தை இருக்குது. எல்லாம் இழந்து போன ஒன்று, இழந்து போன ஒன்று. என்னங்க? பட்சித்த. அதில் பாருங்க, முதலே இல்லை, கடன் வாங்கித்தான் தொழில் பண்ணுறாரு, கடன் வாங்கித்தான் படிக்க வைக்கிறார், கடன் வாங்கித்தான் வீடு கட்டுறார், கடன் வாங்கித்தான் திருமணம் பண்ணுறார். நான் சொல்ல புரியுதா? இப்போ அதெல்லாம் போடுங்களேன். ஒன்ஸ் அகைன் அந்த வார்த்தை எல்லாமே வியாதி. கடன் வாங்கி தான் மருத்துவ செலவு, ஆளே பிழைக்கலை. கடன் வாங்கி தான் எல்லாமே பண்ணுறாங்க. புரியுதா உங்களுக்கு? அவருக்காக தான் கடனமே வாங்கணும். யாருக்காக? 3வது குறிப்பு, யாருக்காக? தம்பிக்காக, தங்கச்சிக்காக,
அண்ணனுக்காக, மாமாவுக்காக அவர் நீங்கள் சொல்லிகிட்டே போகலாம். அப்படி இப்போது பணமும் போச்சு, உறவும் போயிடுச்சு. ஆனால் தேவன் சொல்கிறாரு, நான் அவைகளை உனக்கு திரும்ப தருவேன். நம்புறீங்களா? விசுவாசி எத்தனை பேரும் சொல்லுங்க. திரும்ப திரும்ப சொல்கிறேன், இம்பாசிபிள் பட் இட் இஸ் பாசிபிள். ஏன்னா சொன்னவர் உண்மை உள்ளவர், சொன்னவர் உண்மை உள்ளவர், இவ எல்லாவற்றையும் கடந்து வந்தவர். அவர் சொல்றார் பாருங்க, அந்த 2ஆம் வசனத்தில் முதல் ஆரம்பத்தில் இருளும் அவர் தான் சொல்றார், மப்பு வந்தாலும் அவர் தான் சொல்றார், யுத்தமும் அவர் தான் சொல்றாரு, அக்கினி அவர் தான் சொல்றாரு. அதையும் சொல்லிட்டு சொல்றாரு, நீ சம்பூர்ணமாக இருப்பாய். ஏற்றுக்கொள்றவங்களாம் கரங்களை உயர்த்தி இந்த வேதத்தை கையில் எடுத்து சொல்லுங்க, சொன்னர் உண்மை உள்ளவர், சொன்னர் உண்மை உள்ளவர், சொன்ன உண்மை உள்ளவர். அதில் 14 போட்டிருக்குது. 14 அவர் எல்லாவற்றையும் தந்தருளுவார். சொல்லுங்க, தந்தருளுவார். நீ செஞ்ச ஒரே வேலை திரையில் போட்டிருக்கிறேன், வீப்பிங் வீப்பிங், அடுத்து அடுத்து வார்னிங், அடுத்து விட்னஸிங். தேவன் சொல்றாரு, நீ இப்படி செய், இப்படி செய், இப்படி. இது 2 மட்டும் எடுத்து சொல்லுறேன். யுவர் வீப்பிங் வில் பி a witnessing. இன்றைய அழுகை நாளைக்கு உன்னை சாட்சியாக கர்த்தர் மாற்றுவார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அதில் போட்டிருக்குது, அதில் ஒரு வார்த்தை இருக்கிறது, என் ஜனங்கள் ஒருபோதும், அதில் ஒரு வார்த்தை இருக்குது, அதாவது 16ஆம் வசனத்தில் வேறொருவர் இல்லை என்று அறிந்து கொள்ளுவார்கள். வேறொரு இல்லை என்று 27ஆம் வசனத்துடைய 4வது வரி, வேறொருவர் இல்லை என்று அப்படி நீங்கள் சொல்லியும் அறிந்து கொள்ளுவார்கள், சொல்லாமல் அறிந்து கொள்ளுவார்கள். ஆமென் ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சொல்லியும் அறிந்து கொள்ளுவார்கள். ஏன் தெரியுமா? செய்தவர் அவர் தான், சொன்னவர் அவர் தான். அவர் சொல்றாரு, your weeping will be a witnessing. அழுகையின் வாழ்க்கையை நான் சாட்சியின் வாழ்க்கையாய் மாற்றப் போகிறேன். ஒரு ஆமீன் சொல்லலாம் இல்லையா? அழுகையின் வாழ்க்கையை. ஆனால் ஒன்னே ஒன்று, ஒரு சிம்பிள் திங், வேறு ஒன்றும் சொல்லலை, ஒன்னே ஒன்று, திரும்புங்கள், திரும்புங்கள். அடிக்கடி வார்த்தை சொல்றாரு, திரும்புங்கள், 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 திரும்புங்கள். அடிக்கடி வார்த்தை சொல்றாரு, திரும்புங்கள், திரும்புங்கள். அதாவது 12ஆம் வசனம், 12ஆம் வசனம், கடைசி வார்த்தை திரும்புங்கள். என்னங்க? திரும்புங்கள். 13ஆம் வசனத்துடைய 4வது வரை திரும்புங்கள். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்ல மாட்டீங்களா? வேற ஒன்றும் சொல்லலை. என்கிட்ட வா மகளே, என்கிட்ட வா. உன் அழுகை இந்த 2025 உன் அழுகையை மாற்றிடுவேன், உன் புலம்பலை மாற்றிடுவேன். திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், நீ சொல்லுகிற எல்லாம் உண்மை. அழுகை உண்மை, மரண உண்மை, வியாதி உண்மை, மன உளைச்சல் உண்மை, அதாவது உறவுகள் பிரிவு உண்மை. அத்தனை உண்மைகளையும் நான் பொய்யாக்குகிற கர்த்தர். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அவர் என்ன செய்கிறார் என்பதை மட்டும் நான் ஒரு 7 குறிப்புகளை வேகமாய் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். திரும்ப நேரம் கிடைக்குமானால் இதை இன்னொரு நாள் உங்களோடு பேசுகிறேன். நம்பர் 1 திரையில் போடுறீங்களா தம்பி? நம்பர் 1 வாட் யூ லாஸ்ட். நீ எதை இழந்தாயோ திருப்பி பெற்றுக்கொள்ளுவாய். இழந்ததை எல்லாம் கேட்டு சொல்லுங்களேன், திரும்ப பெற்றுக்கொள்ளுவேன். ரட்சிப்பு இழந்துட்டேன், வல்லமை இழந்துட்டேன், கிருபை இழந்துட்டேன். அந்த வார்த்தை சொல்லுகிறேன், பட்சித்த சம்பவங்கள், நாட்கள், சூழ்நிலைகள் திரும்ப தருவேன். ஆமீன் சொல்லுங்க. 2வது நம்பிக்கை. பாருங்க, இதெல்லாம் வரும்போது நம்பிக்கை போயிடும். இப்போ சொன்னாங்களே, மரணம், வியாதி, பிரிவு, நம்பினோர் நம்மை கைவிடுவது, நம்பினோர் நம்மை தூற்றுவது, நம்பினோர் நமக்கு துரோகம் பண்ணுவது, இதெல்லாம் வரும்போது ஆண்டவர் மேலே நம்பிக்கை போயிடும், நம்மேல் நமக்கு நம்பிக்கை போயிடும். தேவன் சொல்லுகிறார், இங்கிலீஷில் போடுற தம்பி, a hopeless will be a hope. Hope for hopeless. சொல்லுங்க, நம்பிக்கையற்றவர்களுக்கு இந்த ஆண்டில் நம்பிக்கை கொடுக்கிற கர்த்தர். சொல்லுங்க, நம்பிக்கையற்றவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கிற கர்த்தர். அடுத்து வேகமாக சொல்ல போகிறேன். அப்படிங்க, இந்த 2ஆம் வசனத்தில் 2ஆம் அதிகாரம், இதெல்லாம் வரும்போது நீ எவ்வளோ பலமுள்ளவளாக இருந்தாலும் அது உங்களை பலவீனப்படுத்தி விடுகிறது. உண்மையாக பொய்யா இருக்கிறீங்களா? இதெல்லாம் வரும்போது எவ்வளோ பெரிய ராட்சசராக இருந்தாலும், நீ எவ்வளோ பெரிய விசுவாசியாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஊழியராக இருந்தாலும், இட் மேக்ஸ் யூ வீக். ஆனால் தேவன் சொல்கிறாரு, அந்த பலவீனத்துக்கு மாறாக உனக்கு ஒரு புதிய பலத்தை நான் தருகிறேன். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஏன் தெரியுமா?
அது சொல்லப்பட்டிருக்கிறது, அது சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, அது ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, நீ வெட்கப்படுவதில்லை. சொல்லுங்க, வெட்கப்படுவதில்லை. இந்த 2ஆம் அதிகாரம் 1, 2, 3, 4, 5 இது வந்தாலே என்ன பாருங்க, உலகம் 1000 பேசும். என்னங்க இவ்வளோ ஜெபம் பண்ணுறாரு, வியாதியாம், இவ்வளோ ஜெபம் பண்ணுறாரு, கஷ்டமா, இவ்வளோ ஜெபம் பண்ணுறாரு. அவங்க மாதிரி இந்த குடும்பத்தில் பார்த்தீங்களா, பையன் போயிட்டான், பொண்ணு போயிடுச்சு, மனைவி போயிட்டா, புருஷன் போயிட்டான். அந்த பிரிவு ஒரு பெரிய கேள்விக்குறி ஆகிடும். ஆனால் கேள்விக்குறியை கர்த்தர் ஆச்சரியக்குறியை கர்த்தர் மாற்றுவார். அதில் ஒரு வார்த்தை போட்டிருக்குது, அவர்கள் அறிந்து கொள்ளுவார்கள். அவர்கள் சத்தமாக சொல்ல, அவர்கள் இப்படி சொல்ல புரியும். 17ஆவது கடைசி வார்த்தை, 17ஆவது கடைசி வார்த்தை, கேள்வி கேட்கிற உலகத்தில் அவரே உனக்கு பதிலாக இருப்பார். கேள்வி கேட்கிற உலகம் என்னது? புறஜாதிகள் எங்கே? ஜெபம் பண்ணுறீங்களே, வேதம் வாசிக்கிறீங்களே, ஊழியம் செய்கிறீங்களே, அவர் எங்கேயா? நீங்கள் பண்ணுற ஆண்டவர் எங்கே இருக்கிறார் சொல்லுங்கள். என்னோட எல்லா கேள்விகளுக்கும் 2025 அவர் பதில் தரப்போகிறார். சொல்லுங்கள், எங்கே எங்கே? அவங்க கேட்பாங்க, நிறைய கேட்பாங்க. உங்கள் ஆண்டவர் உண்மையுள்ளவராச்சே, உங்கள் ஆண்டவர் வல்லமையுள்ளவராச்சே. கவனிங்க, எல்லா கேள்விகளுக்கும் 2025 தேவன் பதில் சொல்ல போகிறார். எல்லாம் சொல்லுங்க, என் பலவீனத்தை மாற்றி பேலன் ரைட், உடைந்து போன வாழ்க்கையை மாற்றி எனக்கு மகிழ்ச்சி. அதில் போட்டிருக்குங்களா? அந்த வார்த்தை அங்கே இல்லை. 16 சொல்லுங்க, சம்பூரணம், திருப்தி இருக்குதுல்ல, துதி. ஹலோ 26 துதி. ஹலோ, மகிழ்ச்சி இல்லை என்றால் துதி இல்லையே. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? மகிழ்ச்சிக்கு அடையாளமே என்னதான்? புது ட்ரெஸ் இல்லை. மகிழ்ச்சிக்கு அடையாளமே அவரை ஆராதிப்பது, அவரை துதிப்பது, அவரை பாடுவது. கவனிங்க, இருள், அந்தகாரம், மப்பு, மந்தாரம், யுத்தம், அக்கினி சுவாலை, அதே அப்படியே கர்த்தர் மாற்றி என்னை துதிக்கும் மனிதனாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். 2025 அந்த வசனம் போடுறீங்களா? அந்த வார்த்தை, ஜாய் ஃபார் த broken heart, ஜாய் ஃபார் த broken heart. உடைந்து போன வாழ்க்கையிலே உன்னை துதிக்கிற மனிதனாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். நம்புறீங்களா? உடைந்து போன வாழ்க்கை. தேங்க்யூ சொல்லுங்க. பலவீனத்துக்கு பதிலாக பலன், உடைந்து போன வாழ்க்கைக்கு பதிலாக மகிழ்ச்சி. அடுத்து ஒன்று சொல்ல விரும்புகிறேன். அதாவது பீஸ் ஃபார் த ட்ரபிள்ட். ஒரே குழப்பம், ஒரே மன உளைச்சல், ஆனால் தேவன் சொல்றாரு சமாதானமாக இருப்பேன். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க, சமாதானம் ஃபார் த broken hearted. அவர் லேட்டாக போடுவார். சொல்லுங்க, broken hearted. அதை அப்படி இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். இந்த 2ஆம் அதிகாரத்தில் 2ஆம் அதிகாரம் ஏராளமான தேவைகள் திருப்பி சொல்ல விரும்ப இல்லை. கவனிங்க எல்லாரும். 2ஆம் அதிகாரத்தில் இப்படி ஒரு கால் உண்டானது இல்லை. 2ஆம் அதிகாரம் 4, 6 வசனம், இப்படி ஒரு காலும் மாதிரி என்ன கேட்குறீங்களா? நீ உலகம் சொல்லியிருக்கலாம், என்னங்க யாருக்கும் நடக்காது உங்களுக்கு நடக்குது. யோபுக்கு எல்லாம் நடந்துச்சே. தேவன் சொல்லுகிறார், அந்த கடைசி வார்த்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். பீஸ் ஃபார் மை ட்ரபிள். பாருங்க, இப்போ சமாதானம் தானே, அந்த தமிழில் சம்பூர்ணம் போட்டிருக்குது, ஆங்கிலத்தில் சமாதானம். சொல்லுங்க, அவ்வளோ பிரச்சனை, கரங்களை உயர்த்தி ஆமேன். அதுக்கு இன்னொரு அர்த்தம் தெரியுமா? அந்த பிரச்சனைக்கு மத்தியில் என்னை கர்த்தர் துதிக்க வைக்கிறார். சொல்லுங்க, துன்பத்திலும் சமாதானம். ஏன்னா சொல்லுங்களா? சொல்லுங்க, இழப்பிலே ஒரு மீட்பு. சொல்லுங்க, வாயை திறந்து எல்லாரும். இழப்பிலே தூக்கம் போயிடும். ரைட். இழப்பிலே ஒரு நம்பிக்கற்ற எனக்கு ஒரு நம்பிக்கை, பலவீனனான எனக்கு ஒரு பலன், உடைந்து போன எனக்கு மகிழ்ச்சி, துன்பத்தில் வாழ்கிற எனக்கு சமாதானம். என்ன கவனிங்க, விழுந்து போன எனக்கு மன்னிப்பு. விழுந்து போன எனக்கு மன்னிப்பு. எப்படி சொல்றாரு தெரியுமா? எப்படி சொல்றார்? அந்த வசனத்தை படிச்சு பாருங்க. அதாவது 27ஆம் வசனம், 27ஆம் வசனம், எனக்கு மன்னிப்பு இல்லை, 28 அதற்கு பின், நான் உன்மேல் என் ஆவியானது ஊற்றுவேன், நீ தீர்க்கதரிசனங்களை சொல்லுவாய், சொப்பனங்களை காண்பாய். கரங்களை தட்டி ஆமேன் சொல்லுங்க. விழுந்து போன என்னையே
திரும்ப திரும்ப சொல்ல விரும்புகிறேன், இதெல்லாம் வரும்போது கட்டாயம் வீழ்ச்சி வரும். விழுந்து போன எனக்கு என்னது, எனக்கு புரிஞ்சா உங்களுக்கு சொல்லுங்க, பின்பு சொல்லுங்க, அதற்கு பின்பு. எல்லாம் கரங்கள் சத்தமா சொல்லுங்க, நல்லா சத்தமா சத்தமா. அதற்கு பின்பு, அப்படியே அதற்கு முன்பு இதெல்லாம் இருந்துச்சு. அக்கினியும் பெருங்காற்றும் சூறாவளியும் மரணங்களும் மனித பிரிவுகளும் சேர்ந்து போன உறவுகளும் வாழ்க்கையின் ஏமாற்றங்களும் என்னுடைய வியாபாரத்தில் ஒரு சரிவும் எல்லாம் இருந்துச்சு. எல்லாம் பிரிஞ்சு போனாங்க. ஆனால் தேவன் சொல்றார், இதற்கு பின்பு. எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இதற்கு பின்பு. உலகம் அதை முன்பை பார்த்தது. தேவன் சொல்றாரு, அதுக்கு பின்னால இந்த உலகமே உன்னை பார்க்கும். உலகமே உன்னை பார்க்கும். உன்னை யாரை மாற்ற போறேன் தெரியுமா? உன்னை யாரை மாற்ற போறேன்? 26 தேவன் சொல்கிறார், உன்னை தீர்க்கதரிசியாய். சொல்லுங்க, தீர்க்கதரிசியாய். 29 சொல்லுங்க, என் ஆவியை ஊற்றுவே. 30ஆம் வசனம், அதிசயங்களை காட்டுவேன். யாரை கொண்டு தெரியுமா? உங்களை கொண்டு. சொல்லுங்க, என்னை கொண்டு. யார்? நான். திருப்பி அந்த அதே அந்த அந்த திரும்ப சொல்லணும். வியாதி உள்ளவன், மரணத்தை சந்தித்தவன், இழப்புகளை சந்தித்தவன், ஏமாற்றங்களை சந்தித்தவன், வாழ்க்கையில துன்பங்களை சந்தித்தவன், வாழ்க்கை இருளை சந்தித்தவன். ஆண்டவர் சொல்றாரு, என்னை, அதாவது என்னை கொண்டு என்ன செய்வாராம்? கரங்களை உயர்த்தி நம்புறீங்களா? அன்னைக்கு நான் கேள்விக்குறியா இருந்தேன், இன்னைக்கு கர்த்தர் ஆச்சரியக்குறியா மாற்ற போகிறார். சொல்லுங்க, என்னை கொண்டு. என்னை கொண்டு. திரும்ப எல்லாமே போயிடுச்சு. நஷ்டம் படிச்சு பார்த்தீங்களா? எவ்ரிதிங் இஸ் கான். எவ்ரிதிங் இஸ் கான். 25 எவ்ரிதிங் இஸ் கான். எல்லாமே போயிடுச்சு. பட்சித்தது. உனக்கு தெரியுமா? அதில் கொஞ்சம் கூட மிச்சம் வைக்கல. இந்த கரையான் இப்போ தான் எடுத்தோம். எனக்கு ஒரு 16 மூட்டை 20 மூட்டை எடுத்தோம். புஸ்தகம் மட்டும் ஒன்று கூட வைக்கல. ஒன்று கூட வைக்கல. துணிமணி கூட வைக்கல அது. ஆனால் தேவன் சொல்லுகிறார், எதெல்லாம் உன் வாழ்க்கையில பட்சித்ததோ ஐ வில் ரிட்டர்ன், ஐ வில் ரீபே. கரங்களை உயர்த்தி ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? சத்தமாக சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க. சத்தமாக ஆமேன் சொல்லுங்க. இந்த காரணம் என்னவென்றால் 3 காரணம் சொல்ல முடிக்கிறேன். நம்பர் 1, he knows me. சொல்லுங்க, என்ன அவருக்கு நல்லாவே தெரியும். சொல்லுங்க, he knows me. he knows who I am. நான் போட்டிருக்கிறேன். ரைட். சொல்லுங்க, என்னை அறிவார். அவர் என் சூழ்நிலை அறிவார், என் எல்லாவற்றையும் அறிவார். அவர் சொல்றாரு, திரும்ப உனக்கு தரப்போகிறேன். என்னை அன்பான தேவ பிள்ளைகளே, அப்படிப்பட்ட நேரங்களில் ரொம்ப கஷ்டம். யார் சொன்னாலும் காதில் ஏறாது. மனித வார்த்தை, தேவ சத்தம், ஊழியன், வேதம் எதுவுமே ஏறாது. ஆனால் தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை எங்கே விழுந்தாயோ அதை விட 1000 மடங்கு உன்னை நான் உயர்த்தி வைக்க போகிறேன். அதிசயங்களை பார்ப்பாய். அதில் ஒரு அழகான வார்த்தை இருக்குது, ஜனங்கள் அறிந்து கொள்ளுவார்களாம். என்னங்க இப்போ பார்த்து அந்த மாதிரி சாட்சி பார்த்தீங்களா? ஒரு சின்ன கடை, அதில் ஒன்றுமே இல்லை, வியாபாரமே கிடையாது, 3 பிள்ளைகள். புரியுங்களா? ஒன்று பி, ஒன்று MSW, ஒன்று MBBS. வருமானம் இல்லாத ஒரு வீடு. தேவன் எதெல்லாம் உன்னை பட்சித்ததோ அந்த பட்சித்தவர்களை அவர் பட்சித்து உனக்கு பலன் கொடுக்கிற தேவன். ஆமென். நம்புறீங்களா? அவங்களுக்கு செய்த கர்த்தர் உங்களுக்கு செய்வார். ஒருவேளை திருமணமாக இருக்கலாம், வாழ்க்கையாக இருக்கலாம், கர்ப்பமாக இருக்கலாம், ஒரு தொழிலாக இருக்கலாம், ஏதோ ஒன்று இருக்கலாம். எது உன்னை பட்சித்ததோ he knows you. சீக்கிரம் சொல்ல முடிக்கிறேன். 2வது, he knows my ways. என் வழிகளை அறிவார். என்னை அறிவார், என் வழிகளை அறிவார், என் வாழ்க்கையின் சம்பவங்களை அறிவார். சொல்லுங்க, என்னை அறிவார். 2வது, ஏதாவது என்னுடைய வழிகளை அறிவார். 3வது, எல்லாம் கைகளை இந்த வேதத்தை எடுத்து, இருளை பார்த்தாரா? இருளை பார்த்தாரா? மந்தாரத்தை பார்த்தாரா? பூச்சியை பார்த்தாரா? பட்சித்ததை பார்த்தாரா? மரணத்தை பார்த்தாரா? வியாதியை பார்த்தாரா? உறவுகள் பிரிந்து போனதே பார்த்தாரா? என் வாழ்க்கை சிதைந்து போனதே பார்த்தாரா? ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அவர் மௌனமாக இருப்பதில்லை. அவர் மௌனமாக இருப்பதில்லை. எதையெல்லாம் இழந்து போனாயோ எல்லாவற்றையும் அவர் செய்வார். 3 காரியம் திரையில் போடுவாங்க. he loves you, he cares you, he has a plan for you. சொல்லுங்க, he loves me. சொல்லுங்க, he loves me. இன்னும் என்ன நேசிக்கிறார். நேசிக்கலைன்னா கவனிங்க, இதெல்லாம் நடக்கும்போது எனக்கு என்ன ஆயிருக்கும்? எல்லாமே போயிருக்கும். சொல்லுங்க,
இந்த சூழ்நிலையில் அவர் நேசிக்கிறார். இந்த சூழ்நிலையில் he cares for me. என் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். சொல்லுங்க, he cares, என் அக்கறையாக இருக்கிறார். மூன்றாவதாக, he has a best plan in my life. ஸோ என்னை குறித்த ஒரு பெரிய திட்டம். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? இதெல்லாம் பட்சித்ததோ எழுந்திருந்து அந்த தேவனுடைய அந்த காரியங்களை நாம் சொல்லுவோம். இன்னொரு முறை சொல்லுவோம். இன்னொரு முறை தம்பி போடுறீங்களா? பிளான்ஸ், காட்ஸ் பிளான். தேவன் செய்ததெல்லாம் என்ன செய்தார்? ஒரு முறை எல்லாரும் சொல்லுங்க. இன்னும் ரைட். அதான் இது கூட இது நேற்று சொல்லுங்க. நம்பிக்கை இல்லாத எனக்கு நம்பிக்கை, பலவீனமான எனக்கு பலன், உடைந்து போன என் வாழ்க்கையில் மகிழ்ச்சி, துன்பத்தில் சமாதானம், விழுந்து போன எனக்கு மன்னிப்பு, தேவையில் நிறைவு, சம்பூரணம். சொல்லுங்க எல்லாரும். நம்புறீங்களா? சொல்லுங்க, சம்பூர்ணம். ஹலோ, அடுத்த வருஷம் இதை விட சம்பூர்ணமாக இருப்பீங்க. ரியலாக இருக்கும். புரிஞ்சா சரி தான். எதாவது புரியுது? ரியலாக இருக்கும். புரிஞ்சுச்சா? ரியலாகவே இருக்கும். ஏன் தெரியுமா? அவருக்கு முதலிடம் கொடுத்தீங்கன்னா திரும்புங்கள், திரும்புங்கள், திரும்புங்கள். ரெண்டாவது, ஜெபியுங்கள், ஜெபியுங்கள், ஜெபியுங்கள். பட்சித்த வருஷங்களின் இழந்து போன ஒன்று, நம்பிக்கையிழந்த ஒன்று, பலவீனமான ஒன்று, உடைந்து போன ஒன்று, துன்பத்திருக்கிற ஒன்று. கவனிங்க, இதெல்லாம் இருக்கும்போது ஜெபிக்க முடியுமா? ஆனால் என்னை யாரா மாத்துறாரோ? என்னை யாரா மாத்துறார்? என்னை துதிக்கிறவனா இல்லை, என்னை ஊழியக்காரனா மாத்துறாரு. 2ஆம் அதிகாரம். என்னை ஹலோ, அந்த ஊழியக்கார் யார் தான்? அந்த ஊழியக்கார் யார் தான்? புரியல. இவர் தான் அவர். இதை சொல்லுங்க. இதில் இருந்து தான் நான் இன்னைக்கு இங்கே நிற்கிறேன். புரியவே இல்லை. சொல்லுங்க, இதில் இருந்து தான். நீங்கள் எந்த ஊழியக்கார எடுத்துங்க, எந்த ஊழியக்கார எடுத்துங்க, இதுதான் அவங்களுடைய குவாலிஃபிகேஷன். இது அவங்க தகுதியே. இது இழப்பு, ஏமாற்றம், பலவீனம், உடைந்து போன வாழ்க்கை, துன்பம், விழுகிறது, தேவை நிறைய. அதெல்லாம் யாரை மாற்றி தெரியுமா? அவங்க ஒவ்வொருத்தரையும் ஒரு டிஜே கேளுங்க சொல்லுவார். எவ்வளோ பெரிய ஊழியக்காரம் நான் நிறைய சொல்ல முடியும். பால் வாங்க காசு இல்லாத நேரங்கள்லாம் நிறைய உண்டு. உண்மை, அது அப்படிப்பட்ட நேரங்கள் ஏராளம். பஸ்ஸில் போகிறதுக்கு டிக்கெட் வாங்க காசு இல்லை. அப்போல்லாம் ரொம்ப காசு குறைவு. 10 பைசா, 25 பைசா, 50 பைசா, ₹1 படிக்கிற காலங்களில் நடந்தே போகிறது தான். சொல்லுங்கள் எல்லாரும், பட்சித்த வருஷங்களின் பலனை திரும்ப கொடுக்கிறார். அது யார் பார்ப்பாங்க? யார் பார்ப்பாங்க? 24 கடைசி ஜனங்கள் அறிந்து கொள்ளுவார்கள். ஆமேன். ஜனங்கள் அறிந்து கொள்ளுவார்கள். எப்படிங்க இது மாதிரி ஆயிட்டீங்க? இல்லைங்க, எனக்கு என்னுடைய அவர் ஒன்று பண்ணார். இப்போ இந்த மாதிரி சொன்னால் பார்த்தீங்களா, வேறு 10 லட்சம் கொடுத்தாங்க. நல்ல கேளுங்க. ஐ வில் ரீபே எவ்ரிதிங். இதெல்லாம் உன்னை பட்சித்ததோ அதெல்லாம் நான் ரீபே பண்ணிவிடுவேன். நம்புறீங்களா? உன் கடன் பார்த்துப்பார், வியாதி பார்த்துப்பார், இழப்பு, சிதைந்து போன வாழ்க்கை, உடைந்து போன உறவுகள் எல்லாம் அவர் பார்த்துப்பார். ஏன்னா அவர் சொல்கிறார், இதெல்லாம் உன்னை பட்சித்ததோ. திரும்ப சொல்லுகிறேன், அது என்னுடைய ஆசையாக இருக்கலாம், ஆசையால் இருக்கலாம், அவசரத்தால் இருக்கலாம், அறியாமல் இருக்கலாம், தேவனுடைய தூரம் போனதுனால இருக்கலாம். தமிழ் புரியுதா? அவருடைய தூரம் போனதுனால இருக்கலாம். ஆனாலும் he cares for me, he loves me. அது போடுறீங்களா? he cares for me. சொல்லுங்க, he loves me, he loves me, he cares for me. சொல்கிறார், மகனே என்னோட தூரம் போயிட்ட, ஆனால் ஒரு பெரிய பிளான் வச்சிருக்கிறேன். ஆமீன். எவ்வளோதான் போனாலும் இளையகுமாரன், அவங்க அப்பா இளையகுமாரன் யார் தான்? மகன்தான். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா?
நிறைய உங்களை அதாவது உலகமே எதிராக வந்திருக்கலாம். ஆனால் தேவன் ஐ லவ் யூ, அது லவ் யூ. சில மனுஷனால் கூட வரலாம். வசனம் படிக்கட்டுமா? ஆதியாகம புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 28. அவன் ஒரு பெரிய விருந்து செய்தான். இந்த வார்த்தை படிக்கிறீங்களா? ஒரு பெரிய விருந்து செய்தான். ஆதியம் 23ஆம் அதிகாரம் 24 இல்லை, இந்த வார்த்தை படிங்க. 24. அவனை பரியாசம் பண்ணினான். 24 இல்லையா? அவனை பரியாசம் பண்ணினான். இப்போதான் படித்தேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால். ஈசாக்கை 21ஆம் அதிகாரம் 21. ஒரு நிமிஷம் எல்லாரும் என்னோட சொல்லுங்கள். 21:8 சொல்லுங்கள். பிள்ளை சத்தமா வளர்ந்தது. அவன் அடுத்து 9ஆம் வசனம் பரியாசம் பண்ணினான். எத்தனை புரியும் தெரியல. ஹலோ, நீங்கள் வளர்ந்தாலே உங்களை பரியாசம் பண்ணுவாங்க. எத்தனை புரியுது? கொஞ்சம் வளர்ந்துட்டீங்கன்னா பாருடி இப்படி நடக்கிற பற்றியா? கண் முனைத்தில் நடை எப்படி, அப்படி ஒரு குலுக்கு, இப்படி ஒரு அழுக்கு. சொல்லுங்க. பிள்ளை வளர்ந்தது, கூட இருக்கிறவன் பரியாசம் பண்ணுறான். அவன் ஏன் தெரியுமா? அது அந்த வீட்டிலையே அப்பா ஒன்று தான், அம்மா தான் 2. யார் பரியாசம் பண்ணுறது? இந்த நான் படித்தேன். அவன் 17ஆம், இவன் 3ஆம். அவனுக்கு 17 வயசு, இவனுக்கு 3 வயசான். தெரியுமா? பிள்ளைன்னு போட்டுக்குதே. 3 வயசு 17 வயசு. யார் கிண்டல் பண்ணுது? என்ன காரணம்? என்ன இப்படி அமைதியாக இருக்குங்க? பிள்ளை சத்தமா சார். பிள்ளை நீங்கள் வளர்ந்தாலே என்னது? நல்லா பாடினாலே, புரியும், நல்லா பிரசங்கம் பண்ணாலே, நல்லா ஜெபம் பண்ணாலே, நல்லா ட்ரெஸ் பண்ணால் கூட உங்கள் வளர்ச்சி உலகம் பொறுத்து கொள்ளாது. ஆனால் பரலோகம் அவனை தான் பெரிய ஆளாகுச்சு. 2வது ஆள் பரியாசம் பண்ணவன் எல்லாமே போயிட்டான். பரியாசம் பண்ணவன் அந்த பேர் எங்கேயுமே இல்லை. இப்போது இஸ்ரவேல் எல்லா இடத்துல இருக்குது இல்லை? ஈசாக்கு பேர் எல்லா இடத்துல இருக்குது. ஆமாம், சொல்ல மாட்டிங்களா? ஸோ என் வளர்ச்சி யாருக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, என் ஆண்டுக்கு பிடிக்குது. இப்போ சொன்ன பார்த்தீங்களா? அந்த அக்கினி, அந்த சுவாலை, அந்த இதெல்லாம் வளர்ச்சியினால கூட சில நேரத்தில் வரலாம். மனுஷர்களுடைய அந்த காரியங்கள். தேவன் சொல்கிறார், எப்படியானாலும் எல்லாம் பார்த்துப்பேன். ஆமேன். சத்தமாக சொல்லுங்கள். அந்த பிள்ளை ஒன்றுமே பேசியிருக்காதில்ல, ஆனால் அப்பா தான் பேசினார் கரங்களை உயர்த்தி. அது 3 வயசு பிள்ளை, இது 17 வயசு கிழம். புரிய மாட்டேங்குது. சொல்லுங்கள். அப்பா பேசுவார். சத்தமாக சொல்லுங்கள். பிள்ளை வளர்ந்தது. அவன் இவனை பரியாசம் பண்ணவன் அவுட்டு, பரியாசம் பண்ணப்பட்டவன் இன்னு. புரியவே இல்லைல்ல? எங்கேயோ போகிறாருன்றீங்களா? இன்னைக்கு காலையில் வாசிக்கும்போது ரொம்ப தொட்டுச்சு என்ன. உங்கள் வளர்ச்சி நிறைய பேருக்கு நம்புறீங்களா? எப்படி இருந்தாங்க இந்த அம்மா? ஒரே மின்னுது. ரகசியத்தில் சொல்லிட்டாங்க. இப்போ அவங்க ரொம்ப நாள் எனக்கே ஒரு கேள்வி இது. புரியுதா உங்களுக்கு? ஆனால் தேவன் சொல்கிறாரு, உன்னை பார்த்து ஜனங்க ஆச்சரியப்படுவாங்க, உன் மூலமாக அதிசயங்களை செய்வேன். அதில் கடைசி சொற்றொடர் பாருங்க, தேவையில் நிறைவு, தேவையில் சம்பூரணம். உன்னை என்ன இல்லை, அடிப்படையே இல்லையே, எல்லாமே பட்சித்து விட்டது. there is nothing there. நான் இப்போது சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தியாகி அன்னைக்கு கொடுக்கிற ஒரு வாழ்க்கை. கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க. கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? என்னை நடத்துவார். கவனிங்க, இப்போ நான் சொன்னேன் இதெல்லாம், இந்த பிரிவு, வியாதி, மரணம், இது வராது. எங்கேயாவது யார் வீட்டிலாம் இல்லாமல் இருக்குதா? என்னங்க?
ஆனால் அவர் இருக்கிறனால தான் we are standing here. ஆமென். அவர் இல்லைன்னா இன்னைக்கு நாம இப்போ எங்கள் வீட்டில் கூட பாருங்கள், நிறைய பேர் வீட்டில் அப்படி. அவர் இல்லைன்னா பாருங்கள், சின்ன நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ரொம்ப நண்பர் அவர் எனக்கு. அவர் இந்து மனுஷன்தான், அடிக்கடி பார்த்தா வணக்கம் சொல்லுவார். அவர் இந்து தான், ஆனால் ஸ்தோத்திரமையான்னு சொல்லுவார். இந்து மனுஷன் நல்லா அடிச்சிருப்பார். இப்போ சாயங்காலம் கேட்டேன், வியாபாரத்தில் ஒரு தோல்வி, சூசைட் பண்ணிக்கினார். பாருங்கள், அந்த வீழ்ச்சியை பொறுத்துக்கொள்ள முடியல. நமக்கு எத்தனையோ காரியங்கள் நமக்கு தேவை இருந்துச்சு. நம்ம போலையே வாழறோம், நினைக்கிற வாழ செய்திருக்கிறோம். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? எவ்வளோ டிப்ரெஷன் நம்ம வாழ்க்கையில் வந்துச்சு, டிப்ரெஷன். ஆனால் அந்த டிப்ரெஷன் மத்தியிலையும் அவர் சொல்கிறார், நான் விளைச்சலை தருவேன். எது உன்னை பட்சித்ததோ அந்த விளைவை உனக்கு திரும்ப தருவேன். கரங்களை உயர்த்தி, என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க. திருவிருந்து ஆயத்தமாவோம். நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பர். தேவன் என்னோடு இருக்க எனக்கில்லையே. திருவிருந்து எல்லா முழங்கால் போடுவோம். நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பர். கலக்கமே எனக்கில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, என் சாமி கர்த்தர்